என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 ரூபா நாணயங்களில் இருக்கக்கூடிய சிறு மாறுதல்களால் அந்த நாணயங்கள் எந்த லெவலுக்கு அதிக லெவலில் விலை வைத்து விற்பனை செய்யப்படுதுங்கிறதுல சில வகையான ஆதாரங்களோட இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. நிச்சயமாக இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நாணயங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு மாற்றங்களை எளிதான முறையில் கண்டறிகிறதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா செம்பனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்ட நாணயங்க. இந்த நாணயம் முதல் முறையாக 1992 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நாணயம் தான் இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் டிஃபினிட்டிவ் 2 ரூபா நாணயங்கள்ங்க. இந்த நாணயங்கள் தொடர்ந்து 2004 வரைக்கும் அத்தடித்து வெளியிடப்பட்டது. இந்த நேஷனல் இன்டகிரேஷன் நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம்ங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெஸ் சிம்பிள் நாணயம் தான். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 2005 அறிமுகப்படுத்தப்பட்டு 2007 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயங்க. இது ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நாணயத்தோட வெயிட்டும் 6 கிராம் தாங்க. இதுவும் இந்திய டிஃபினிட்டிவ் வகையை சேர்ந்த ஒரு நாணயம் தான். அந்த 2 ரூபா நேஷனல் இன்டகிரேஷன் நாணயங்களுக்கு முன்னாடி பெரிய சைஸில் அதே போல் ஒரு நாணயம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அது குறைவான எண்ணிக்கையில் தாங்க வெளியிட்டிருந்தாங்க. ஒரு 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில் இது போன்ற நாணயங்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 1992 சின்ன சைஸில் நாணயங்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ் சிம்பலில் வெளியிடப்பட்ட நாணயத்துக்கு பின்னாடியோ எண்ணற்ற வரலாறுகள் இருக்குங்க. குறிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாணயமானது வேற்றுமையில் ஒற்றுமையை மையப்படுத்தி தான் வெளியிடப்பட்ட ஒரு நாணயங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மொழிகளோ எண்ணற்ற ஜாதிகளோ எண்ணற்ற கொள்கைகளோ இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருமே இந்தியருங்கிற ஒரு உணர்வோட ஒன்றாக இருக்கோம். அதனால தான் இது போன்ற நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பெஸ் சிம்பல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பல் எதை குறிக்குதுன்னா நம்ம நாட்டோட 4 முனைகளை குறிக்குதுங்க. அதே போல் இந்த நேஷனல் இன்டகிரேஷன் நாணயங்கள் எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட வரைபடம் பார்த்தீங்கன்னா இந்திய நபர்கள் அத்தனை பேர்த்துக்கோ கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இந்திய நாணயங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுங்க. இப்படிப்பட்ட நாணயங்களில் இந்திய வரைபடத்தோட கொண்டு போய் சேர்த்த பெருமை பார்த்தீங்கன்னா இந்திய நாணயத்துக்கு சேருங்க. பொதுவாக நாணயங்களை பொழுதுபோக்காக சேர்க்குறவங்க தாங்க நிறைய நபர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட பொழுதுபோக்கோட இந்த வரலாறுகளையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா நிச்சயமாக நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் உங்களுக்கு எப்பயுமே உதவியாக இருக்குங்க. சரி, இப்படிப்பட்ட நாணயங்கள் எதனால இந்த லெவலுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்க. இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்துக்கும் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்துக்கும் முக்கியமாக 2 வித்தியாசங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட வடிவங்கள் மாறி இருக்கு. ஏன்னா வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அதோட வண்ணங்களும் மாறி இருக்குங்க. இது எதனால ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா OMS நாணயங்கள்னு சொல்லுவாங்க. அது என்ன OMSன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டேக்குன்னு இதோட விரிவான பெயர் வருவாங்க. அதாவது நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த உலோகங்கள்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பேட்டர்ன்லையோ ஏதாவது ஒரு சிறு மாறுதல்கள் ஏற்பட்டுரும். அப்படி ஏற்படக்கூடிய நாணயங்களை பொதுவாக அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் அதையும் மீறி சில நேரம் பொது புழக்கத்துக்கு வந்துருவாங்க. இப்படி வரக்கூடிய நாணயங்கள் கிட்டத்தட்ட எர நாணயங்களுக்கு நிகரான ஒரு நாணயம் தாங்க. பொதுவாக இது போல OMS நாணயங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நாணயத்தின் வடிவம், நாணயத்தின் வண்ணம் அல்லது நாணயத்தின் எடை, இந்த 3ல் ஏதாவது ஒரு தேர்ந்து ஏற்படலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இந்த 3மே தேர்ந்தா இருக்கலாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வகையான நாணயங்கள் இந்தியாவில் வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட OMS நாணயங்கள் இருக்குது குறைவான ஆட்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் சேகரிப்பாளர்களே ரொம்ப எண்ணிக்கை குறைவான ஆட்களுக்கு தாங்க தெரியும். ஆனால் இதை வாங்கணும்னு துடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது போல நாணயங்கள் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத முதல் செக் பண்ணுங்க. இப்போ இது போல OMS நாணயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவாலா ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க. அது எந்த லெவலுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்களே இங்கே பாருங்க. இங்கே அதற்கான ஆதாரம் இருக்குங்க. 1500 ரூபாயிலிருந்து 1800 ரூபா வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு 5700 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க. அதே போல் இவர் தெளிவாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டாரு. அதாவது காப்பர் நிக்கலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆட் ஆயிருக்குங்கிறத இவர் தெளிவாக எழுதியிருக்காரு. இதை நீங்களே படித்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். டிஸ்கிரிப்ஷன்
அதே போல் ஆதாரத்துக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேங்க. அடுத்ததா ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு நாணயத்தை வந்து பார்ப்போம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2007 வெளியிடப்பட்ட ஒரு நார்மலான நாணயங்க. இதே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமே மாறி இருக்குங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசா நாணயத்தோட வடிவம் மாறி இருக்கு. ஆனால் உள்ள பிரிண்ட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இது டோட்டலாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த OMS நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கூட வந்து டோட்டலாகவே மாறி இருக்கும். இப்படி டிசைன் மாறுறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நாணயமாக இந்த நாணயம் வந்து இருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு விற்பனை ஆயிருக்குங்கிறத நீங்களே இங்கே பாருங்கள். இங்கே அதற்கான ஆதாரம் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கர் ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டது. எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி எண்ணற்ற நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விலை வைத்து விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பொதுவாக இது போல நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஆக்ஷன், டோலிவாலா ஆக்ஷன், ராஜ்கர் ஆக்ஷன் போன்ற பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் தான் விற்பனை செய்யும் போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியும். மற்றபடி OLX குயிக்கர் போன்ற தளங்கள் மூலம் நீங்கள் விற்பனை செய்ய முயன்றீங்கன்னா இது போன்ற நாணயங்கள் ரொம்ப சொற்பமான லெவலுக்கு தாங்க விற்பனை ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நாணயங்களை எங்கே விற்பனை செய்யணுங்கிறத புரிந்துக்கிட்டு நீங்கள் விற்பனை செய்யுங்க. இந்த காணொலி வாயிலாக அந்த OMS நாணயங்களை பற்றியோ அதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்புகள் பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.